நீங்கள் பார்க்க போகிறது வாட்டர் டிஸ்பென்சர். வாட்டர் டிஸ்பென்சரில் வாட்டர் மேட் இந்த பிராண்டை வாங்கியிருக்கோம். இந்த பிராண்ட் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பிராண்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பாக்ஸ் மேலே என்ன கொடுத்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சில இன்டிகேஷன் சில இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் மேலே தான் கொடுத்துருப்பாங்க. பிராண்ட் வந்து வாட்டர் மேட் பிராண்டு தான். இதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, கேன் தூக்க அவசியம் சில பேர் பேக் பெயின் வரும். அதனால் கேன் தூக்க தேவையில்லை, கவுக்கு தேவையில்லை. வயசானவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் சில இடத்துல யூஸ் பண்ணலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரி வந்து எப்பவுமே கொஞ்சம் லாங் லைஃப் கொடுக்கும். ஒரு லிட்டர் கேன் நிரப்புறதுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஓகே, அது வந்து ஒர்க்கிங் டூரிங் பவர் கட் இருந்தாலும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1 year வாரண்டி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours மினிமம் 2 hours ஆகும் ஃபஸ்ட் டைம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ஓகே, ஒன் ரீசார்ஜபிள் வாட்டர் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க, அதனோட டிசைனு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் டு 6 கேன் சிங்கிள் சார்ஜ். 6 கேன் அப்படின்னா 6 கேன் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் 6 கேன் வந்து தண்ணி நம்ம எடுத்து வெளியே ஊற்றுற அளவுக்கு அந்த மோட்டர் உள்ள இருக்கிற பேட்டரி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ் இண்டிகேட்டர் சார்ஜ் ஆகும்போது மேலே சுவிட்ச் வந்து ரெட் கலர் எரியும். ஃபெதர் டச் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபெதர் டச் என்ன கேட்டிங்கன்னா, சுவிட்சுக்கும் டச்சுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஃபெதர் டச்சு. பிபிஎஃப் ஃப்ரீ ஃபுட் கிரேட் சிலிக்கான் டியூப் அப்படின்னா அந்த உள்ள தண்ணிக்குள்ளே ஒரு டியூப் போடுவோம் இல்லையா, அந்த டியூப்பை வந்து ரொம்ப நாள் கழிச்சுனா பாச பிடிக்காது, அது முன்னாடியே கிருமி உருவாகி நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் உருவாகாது. அதனால் வந்து அது வந்து ஃபுட்டுக்குனே உருவாக்குன ஒரு பிளாஸ்டிக் அது. ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சேவ் வாட்டர் சொல்லியிருக்காங்க. சேவ் வாட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றும்போது கேன் வந்து கீழே இருக்கும்போது சப்போஸ் மிஸ்ஸாக கீழே ஊற்றிக்கும், அது கொஞ்சம் மிஸ் ஆகும், தண்ணி கீழே வேஸ்ட்டாக போகும் இல்லையா, அதில் சேவ் வாட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, அவ்வளோதான். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் போய்த்தேன் வாங்கும்போது அமேசானில் வாங்கினேன் 1000. இங்கே பார்த்தீங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 போட்டுருங்க. 600 ஆஃபர் வாங்கினா. சரி, அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் ஒன்றா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எது ப்ளஸ் எது மைனஸ்னு பார்க்கலாம். இப்போ இதை வாங்கினது ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி கேனு போடுறவங்க ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் தண்ணி கேனு போடுறவங்க கேனை அந்த உள்ளே கவுத்துட்டு போயிடுவான். காலி கேன் எடுத்துக்கின்னு தண்ணி இருக்கிறத உள்ளே போட்டு காலி கேன் அவனை எடுத்து போயிடுவான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், கேனை வாசலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் கவுத்து தண்ணியை திறந்து விடணும். இவ்வளோ வேலை செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இல்லைனா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க. ஸோ நான் இல்லைனா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தான் இந்த வாங்கினேன் இதை. ஓகே, எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க, கவரில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்ல லுக்காக தான் இருக்குது. அப்புறம் இதான் அந்த டியூப்னு நினைக்கிறேன், தண்ணிக்கு உள்ளே போகிற டியூப்பு. அதாவது ஃபுட்டில் யூஸ் பண்ணலாம் அந்த டியூப்பு. எந்த டியூப் போயிடுச்சுன்னா ஏதோ டியூப் வாங்கி மாட்டலாம், அப்படி மாட்டக்கூடாது. இதுக்குன்னே ஒரு டியூப் தான் மாட்டோம். அப்போனா வந்து பாச பிடிக்காது, தண்ணி வந்து நம்மளுக்கு கெடுதல் கொடுக்காது இந்த டியூப். பார்த்தீங்களா, அதுக்குன்னே உருவாக்கணும் சிலிக்கான் இது. ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. வெண்ணெய் கொடுத்துருக்காங்க. தண்ணி வெளியே வர ஒரு நாப்பு. நான் கூட தண்ணி வெளியே வந்து ஊற்றுறேன் ஒரு நாப்பு. ஓகே, இவ்வளோ வேறு ஒன்றும் இல்லைங்க பெருசாக. அதில் எப்பவுமே எல்லாத்துலேயும் வரத்தான், இது எல்லாத்துலேயும் வரத்தான். இது நல்ல வேலை இது எங்கே வரைக்கும் இருக்காதோன்னு நினச்சேன் நான். ஏன்னு கேட்டேன், தண்ணியை முடித்த உடனே இதுக்கு நாப்பு மூடிடணும். இதை இப்படி இருந்து இப்படி சரி செட் பண்ணும்போது சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு நான் இதை. ஓகே, இவ்வளோ தான் அது உள்ள இருந்தது. செட் பண்ணிவிட்டு எப்படி ரெண்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட் ரெண்டாவது பார்க்கலாம் நம்ம இதை. அருமையாக ரெண்டாவது. சத்தம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஒருவேளை டப்பா மேலே சத்தம் வருதோ. ஓகே, இது வந்து காற்று உள்ளே போகிறதுக்கு. சப்போஸ் டியூப் ஃபுல் ஆகிடுச்சுன்னா, வாட்டர் கேன் ஃபுல் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் போகிறதுக்கு பவருக்கு எவ்வளோ கொடுக்கல இவனுங்க. பார்த்துக்கலாம் டைம் கொடுத்துருக்கான். அதோ பாருங்கள், சார்ஜிங் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. எதுக்கும் பார்த்தா உள்ளே எதுவும் இல்லை. சார்ஜ் போட்டு விட்டு செக் பண்ணிக்கலாம் சார்ஜ் ஆகுதுன்னு. ஏன்னா 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுக்கு தான் நான் பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு செக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா வச்சுக்கலாம், இதில் பவர் பேங்கில் சார்ஜ் போட்டுக்கலாம். அவன் சொன்ன மாதிரி இண்டிகேஷன் சார்ஜ் கொடுத்துருன்னு சொன்னாலே மேலே ரெட் கலர் லைட் எரியுமா பார்க்கலாம், அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு. வா, ஆமாம், ரெட் லைட் எரியுது. ரெட் லைட் எரியும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகணும் அர்த்தம் போலக்குது. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இது எடுத்துன்னு போய் வந்து அங்கே மொபைலுமே சார்ஜ் போட்டு கொண்டு தான் சிம்பிள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை கேனில் மாட்டி தண்ணி எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு பார்த்துக்கலாம். 4 watts DC 5 volt 1500 mAh பேட்டரி. இதில் நம்ம மொபைலுக்கு பேட்டரி கொடுப்பாங்களே அதுமாரி ஒரு mAh பேட்டரி தான் இது. அவ்வளோதாங்க. நம்ம செட் பண்ணி பார்த்துட்டு
எவ்வளோ நான் 30 செகண்ட்ஸ் தண்ணி வருதான்னு பார்க்கலாம். எப்படி செட் பண்ணுறது சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். இது இந்த சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது கீழ் சைடு இருக்கணும். ஏன் அப்படி கீழ் சைடு இருக்கணும், அப்போ தான் வந்து இவ்வளோ டஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் டப்புன்னு உள்ள அடிச்சிக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஃபைட்டாக இருக்கும், கீழே தொங்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி மாட்டிங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பால் மரம் மட்டும் கரெக்டாக மாட்டிடுங்க. சப்போஸ் கேன் உள்ள விழுந்து தண்ணி கேன் உள்ள எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம அவ்வளோதாங்க. கொஞ்சம் டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே ஃபுல்லாக இன்செர்ட் ஆகும், டைட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் இல்லைனா சம்டைம் பிடிங்க கேனில் விழுந்துடும். அதுக்கு அடுத்தது இது வந்து இப்படி வைக்கணும் பாருங்கள். பிடிச்சி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க. இது வந்து இப்படி மூடுறமே செட் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் லைட்டாக மைடாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல மைடாக தெரியுதா கொஞ்சம், இங்கேருந்து ஏன்னா கீழே பிடிங்க விழாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்படி சப்போஸ் இந்த பக்கம் சொருகக்கூடாது, அதுக்காக இந்த பக்கம் மைடாக வச்சுருக்காங்க. அவ்வளோ சிம்பிள். இது தண்ணி பிடிச்சி மூடி போட்டு மூடுங்க. இதெல்லாம் முக்கியம். இவ்வளோ ஏதாவது போயிடும், நம்ம தெரியாமல் கேன் வழியாக வெளியே வந்துடும், குடிக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும், டஸ்ட் ஆகிடும். சிம்பிள். இப்போ வாங்க லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாட்டிட்டேன். இதை மாட்டிட்டு இப்போ லைவ் டெமோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டியூப்பை வந்து இந்த மாதிரி சுடுத்தன் லைட்டாக சூடு பண்ணிங்க. ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இந்த டியூப்பை மட்டும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து எப்படி வந்துச்சு ஏது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. டைரெக்டாக அப்படியே தண்ணியில் போட்டு பண்ணாதீங்க. நான் வேறு மாட்டிட்டேன். மாட்டுறதுக்கு முன்னாடி அப்படியே டியூப்பில் போட்டிருப்பேன். லைட்டாக தண்ணி நினச்சிங்க. அப்படி ஃபுல்லாக நினச்சிட்டு எடுத்துருங்க. அப்புறம் தண்ணி சூடு தண்ணி ஆவி வருவாங்க. போட்டு லைட்டாக மிஷின் அப்படி லைட்டாக ஒரு தட்டுங்க. உள்ளகத்தும் க்ளீன் ஆகிடும். சிம்பிள். உள்ளகத்தெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த டியூப்பை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவும் கொடுக்காமல் கரெக்டாக கொடுத்துக்கலாம் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தால் உள்ளே போய் மடிஞ்சிட்டு தண்ணி வெளியே வராது. எக்ஸாக்டாக கரெக்ட் லென்த்து அளந்து கொடுத்துருக்காங்க. சரி, உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு எங்கே டச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சிலத்து உள்ளே விடுப்பா. ஓகே பாருங்கள், எக்ஸாக்டாக கரெக்டாக இன்னும் கொஞ்சம் மடிஞ்சிருந்தாலும் தண்ணி வெளியே வர மடிஞ்சிடும் அது. ஸோ அடி வரைக்கும் தண்ணி வரும். இது பாருங்கள், இது டக்குன்னு ரொம்ப ஃபிட்டெல்லாம் ஆகாது, கொஞ்சம் லூஸாக தான் இது பாருங்கள். லைட்டாக தண்ணி கீழே வந்துடும். சேஃபாக இருந்துங்க. சம்டைம் மாட்டும்போது இப்போ எடுக்கும்போது வேகம் மாட்டிங்கன்னா டியூப் பிடிங்க உள்ளே வந்துடும். உள்ளே விந்துச்சு கை விட்டு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். சரி, இவன் என்ன சொல்லியிருக்கேன்னா, ப்ரெஸ் பண்ணால் 30 செகண்டில் 1 லிட்டர் தண்ணி வரும்னு சொல்லிக்கிறான். செக் பண்ணுவோம் நம்ம அதை. இவங்க வந்து 30 செகண்டில் 1 லிட்டர் தண்ணி ரொம்பன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? செஞ்சுமா ரெடியா? ஓகே, ரெடி. ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையை டச் பண்ணிட்டு $21 வந்துச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துச்சு. இப்போல்லாம் கேன் தண்ணி வந்து வீட்டுள்ள போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாக்டவுன் இஷ்யூந்தால வீட்டுள்ள யாரும் அலோவ் பண்ண மாட்டிருக்காங்க. நம்மளும் வந்து வீட்டுள்ள யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. கேன் தண்ணி பார்த்திங்கன்னா வெளியே போட்டு போயிடுறாங்க. இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, துறத்துக்கு முன்னாடி சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சோப் தண்ணி லைட்டாக நம்ம தண்ணியில் ஊற்றி கரைச்சிட்டு சோப் தண்ணியில் ஃபுல்லாக கேனை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு தூக்குங்க. அப்படி முடியலன்னா இதே மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க. வாங்கி இதை யூஸ் பண்ணி கேனை தூக்குங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு.